பெரிய பாதிப்பா, மீள முடியாத பாதிப்பு, திரும்ப எழுந்துக்க முடியாது எங்களால. அடுத்த 50 வருஷத்துக்கு தேவையான உரம், நிலம், பணம் எல்லாம் போச்சு. எங்களோட அடையாளமே தெளிஞ்சு போச்சு. எங்களுக்கு எல்லாருக்குமே அடையாளம் எங்க அண்ணன். எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சாலும் எங்க அண்ணன் மேல ரொம்ப ஈஸியா கடந்து, அது தப்பே பண்ணிருக்காது. ஆனா அண்ணன் சொன்ன சிரிச்சுட்டே கடந்து போவார் எல்லாத்தையும். எல்லா அறிவும் திறமையும் இருக்கிறவங்க ஒரு தலைவனா இருப்பான். எல்லா பண்பும் இருக்கிறவங்க ஒரு தலைவனா இருக்க முடியல. அந்த அத்தனை பண்பும் எங்க அண்ணன் கிட்ட இருக்குது. இது இன்னைக்கு நேற்று நடக்கல, ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு அரசும் இந்த சட்டமும் தான் இதுக்கான தீர்வு காணணும். நீ போடுற ஓட்டு தான் நானும் போடுறேன். இந்த ஆட்சியில உனக்கு பங்கு இருக்கிற மாதிரி எனக்கும் பங்கு இருக்கு. இந்த நாட்டுல உனக்கு பங்கு இருக்குதா எனக்கும் பங்கு இருக்கு. நீயும் அடிமை இல்லை, நானும் அடிமை இல்லை. தலித் மக்களுக்காக அடையாளம் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. எல்லா மக்கள் அவருடைய பார்வையில எல்லாருமே மனுஷன் தான். எல்லாரும் விளிம்பு நிலையில எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்கும் உதவி செய்வார். பாதிப்பு தான். எவ்வளவு பெரிய பாதிப்புலாம் இல்ல. இது பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. இது பாதிப்பு. இது எங்க குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவம். இது பெரிய பாதிப்பு. பெரிய பாதிப்பா, மீள முடியாத பாதிப்பு, திரும்ப எழுந்துக்க முடியாது எங்களால. அடுத்த 50 வருஷத்துக்கு தேவையான உரம், நிலம், பணம் எல்லாம் போச்சு. எங்களோட அடையாளமே தெளிஞ்சு போச்சு. இதை மீட்டு எடுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அண்ணனை பத்தி சொல்லுங்க. எங்க அண்ணன் பத்தி என்ன சொல்லணும்னா, எங்களுக்கு எல்லாருக்குமே அடையாளம் எங்க அண்ணன். எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சாலும் எங்க அண்ணன் மேல ரொம்ப ஈஸியா கடந்து, அது தப்பே பண்ணிருக்காது. ஆனா அண்ணன் சொன்ன சிரிச்சுட்டே கடந்து போவார் எல்லாத்தையும். ஏன்னா அவர் பகவான் புத்தனுடைய சீட இல்லையா, அம்பேத்கருடைய பிள்ளை. இப்போ அவருடைய அண்ணனுடைய அறிவு எப்படி இருக்குன்னா, எல்லாம் கடந்து சென்று நடக்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் நிற்பாரு. யார் மேலேயும் கோபம் இருக்காது, வன்மம் இருக்காது. யாரையும் குறை சொல்ல மாட்டாரு, புறம் பேச மாட்டாரு. பசின்றவனுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுப்பாரு. கையில இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு நடந்துட்டு இருப்பாரு. எல்லா அறிவும் திறமையும் இருக்கிறவங்க ஒரு தலைவனா இருப்பான். எல்லா பண்பும் இருக்கிறவங்க ஒரு தலைவனா இருக்க முடியல. அந்த அத்தனை பண்பும் எங்க அண்ணா கிட்ட இருக்குது. அதான் அம்சம் அண்ணன். தொடர்ந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது இன்னைக்கு நேற்று நடக்கல, ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு அரசும் இந்த சட்டமும் தான் இதுக்கான தீர்வு காணணும். ஒரு தனி மனிதனா போய் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கோபம் என்ன, யார் மேல வன்மத்தை கத்துறது, யார் மேல கோவப்படுறது, நான் யார கோவப்பட்டு எந்த சாதியை எனக்கு எதிராக மாத்திக்கிறது, நீங்க சொல்லுங்க. அப்படிலாம் என்னால மாத்திக்கலாம் முடியாது. நான் எல்லாரோடவும் சகோதரத்துவத்தோடவும் அண்ணன் தம்பியோடவும் கை கோத்து நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ போடுற ஓட்டு தான் நானும் போடுறேன். இந்த ஆட்சியில உனக்கு பங்கு இருக்கிற மாதிரி எனக்கும் பங்கு இருக்கு. இந்த நாட்டுல உனக்கு பங்கு இருக்குதா எனக்கும் பங்கு இருக்கு. நீயும் அடிமை இல்லை, நானும் அடிமை இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து கை கோத்து நடக்கலாம், சகோதரத்துவத்தோட நடக்கலாம். இது நம்ம நாடு, நம்ம இடம், நமக்கான அடையாளம். அண்ணன் தம்பியா இருக்கலாம், கை கூப்பிடுறோம், கை கொடுத்து கூப்பிடுறோம், டிஸ்கஷன் கூப்பிடுறோம், வா. அவ்வளவுதான். எந்த சாதி அடையாளமும் எனக்கு கிடையாது. என் தலையில எந்த கொம்பும் எனக்கு முளைக்கல. நான் மனுஷன். என்னை சுத்தி இருக்கணும் மனுஷனா நான் பாக்குறேன். என்னையும் அவங்க அப்படி பார்க்கணும். எல்லாரையும் கை கோத்து நடக்கணும். பாச சொன்ன அந்த சட்டத்தின் வழியாவே எல்லாரும் அண்ணன் தம்பியா சமத்துவத்தோடு நடக்கணும். அந்த அடையில தான் ஆம்சாங் அண்ணன் சொல்றேன். ஆம்சாங் அண்ணன் தலித் சமுதாய மக்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேற்றும் சரி, இன்னைக்கும் சரி, எல்லா சமுதாய மக்களும் வந்திருந்தாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு பதில நீயே சொல்லிட்ட. தலித் மக்களுக்காக அடையாளம் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. எல்லா மக்கள் அவருடைய பார்வையில எல்லாருமே மனுஷன் தான். எல்லாரும் விளிம்பு நிலையில எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்கும் உதவி செய்வார். நீ நான் என்ற ஏற்றத்தாழ்வுலாம் அவர்கிட்ட கிடையாது. நான் பார்க்கல. நான் யாருன்னு அவர் இது வரைக்கும் என்ன கேட்கல. அவர் யாருன்னு நான் இது வரைக்கும் அவர்கிட்ட கேட்கல. ரெண்டு பேருடைய ஒற்றை கொள்கை மட்டும் எங்களை ஒட்ட வச்சது. அது பாபா சாஹிப் கொள்கை. அதே மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி, இதனுடைய சட்டத்தினுடைய, நம்ம இந்தியாவுடைய வரலாறை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவாரு. இந்த எல்லாரும் சமம், இந்த இந்தியாவுக்கு எல்லாருமே சமம், எல்லாரும் ஒருங்கிணைந்த இந்தியா இந்த நாடு. அவ்வளவுதான். அதுதான் எங்களுக்கு சொல்லி தருவார். எங்கள் சமுதாய மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஏனென்றா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் எதிர்த்து நாங்களும் இந்நாட்டை ஆளுன்னு ஒரு தனித்துவ அரசியல கையெழுத்து வந்தாரு. தனிச்சு நின்றாரு எங்க அண்ணன். இதை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட அரசு தான் இதுக்கு பின்னணியில இருந்து படுகொலைக்கு காரணம். ஏன்னா அரசானவங்க எல்லாம் பெரும்பாலும் யாருன்னு பார்த்தா எல்லாம் திராவிட கட்சிகள் தான். அப்ப உளவுத்துறை என்ன செய்யுது? அப்ப போலீஸ் மந்திரியா இருக்கிறாரு ஐயா ஸ்டாலின். அவர் என்ன பண்றாரு? உளவுத்துறை ரிப்போர்ட் தரலையா, இல்ல இவர் சாப்பிட்டுன்னு விட்டாரா? அப்ப தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கோட நிலைமை என்னவா இருக்கு? ஒரு மாநில தலைவரே வெட்டி சாச்சிருக்கிறாங்கன்னா சாதாரண மக்களுக்கு என்ன இந்த ஆட்சி பாதுகாப்பு தரும்? தேவைன்னு தெரியலங்க. இந்த ஆட்சியை எங்க மக்கள் ஓட்டு போடலாம். இன்னைக்கு இந்த ஆட்சி தமிழ்நாட்டுல இல்ல. எங்களையே தான் இந்த ஆட்சி காவு வாங்குது.
எங்களோட வாக்கு வாங்கின எங்களை தான் வந்து பலி கேக்குது. எங்களோட குடிசைகளை அப்புறப்படுத்துவது, எங்க மக்களை வந்து சுரண்டுவது, எங்க மக்களை வஞ்சி பொழிப்பது, இப்படி இந்த அரசு வந்து தொடர்ந்து திட்டமிட்டு சதிதான் செய்யுது. எங்களுக்கு இந்த ஆட்சியை வந்து அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் சொன்னதை போல 2026 தூக்கி அடிப்போம். நன்றி. பேரணி கூட்டம் எதுக்கு? கூட்டம் வந்து எங்க அண்ணனோட அரசியல் படுகொலைக்கு சமநீதி கேட்டுதான் கூட்டம். இப்போ நமக்கு கரெக்டான இது வர வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ணிட்டே இருக்கோம். ஆமா, எங்களுக்கான சமநீதி திராவிட அரசு கொடுக்கணும். அதாவது இப்ப வரைக்கும் இவங்க கைது பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கொலை வழக்குல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேடப்பட்டு வர ரவுடிங்கள இவங்களை வந்து இவங்க கைது பண்ணி இவருடைய கொலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா உண்மையான குற்றவாளிகளை இது வரைக்குமே இந்த காவல்துறையும் சரி, இந்த அரசாங்கமும் சரி கைது பண்ணவும் முற்பட மாட்டிருக்காங்க. இதுல பெரிய பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு போல இருக்கு. இவரை வந்து சாதாரணமாலாம் எல்லாம் ரவுடிங்கெல்லாம் நெருங்க முடியாது, கூலிப்படம்லாம் நெருங்க முடியாது. இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பெரிய பெரிய அரசியல் தலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அச்சுறுத்தலா இருந்தாரு. காரணம் என்னன்னா, உண்மையா இருந்ததா இந்த மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமா போராடுற எந்த அரசியல்வாதியுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மக்களை நக்கி போய்கிற அரசியல்வாதியும் விட மாட்டாங்க. உண்மையான தலைவர்களை வந்து கொல்ல பாக்குறாங்க, கொன்னுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பூவை மூர்த்தி ஐயா மண்ணுக்கு மக்களும் உண்மையா போராடின ஒரு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சதியின் மூலமா தான் வீழ்த்தப்பட்டாரு. அதே போலதான் இன்னைக்கு அண்ணா ஆம்ஸ்ட்ராங் நடந்திருக்கு. இவருடைய கொலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது திட்டமிட்டு செய்யப்பட்ட அரசியல் படுகொலை. இதன் பின்னணியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கு. இதை வந்து நாங்க இந்த இதுக்கான முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்போம். அவருக்கான நீதி வேண்டி இந்த பேரணி மட்டும் கிடையாது, இதை விட வந்து தமிழக அளவில் பெரிய போராட்டம் எல்லாம் நடக்கும். இந்த அரசு வந்து சிபிஐ விசாரணை, மெயின் சிபிஐ விசாரணைக்கு இந்த அரசு ஏன் மறுக்குது? மாநில அரசால முடியலன்றதுனாலதான் கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு ஃபேக்கா அரெஸ்ட் பண்றாங்க, ஃபேக்கா போலி என்கவுண்டர் போடுறாங்க. ஏன் போடுறீங்க? உண்மை குற்றவாளியை கண்டுபிடிங்க. உண்மை குற்றவாளி சிஎம் தான் இருப்பாரு. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சியா தான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து ஆட்சியாளருக்கு தெரியாம அவர் வந்து என்ன ஆம்ஸ்ட்ராங் வந்து சாதாரண நபர் இல்ல. அவர் வந்து யுத்த வந்து 4 பேர் வந்து வெட்டுறதுக்கோ இது பண்றதோ தனி நபரோ சாதாரண குடிமக்களோ இல்ல, ஒரு மாநில தலைவர். அவரை போடுறாங்கன்னா முழுக்க ஆளுங்கட்சியோட சதி இல்லாம செஞ்சிருக்க முடியாது. இதுல வந்து அமைச்சர் சேகர் பாபுவும் நாங்க வந்து சந்தேகப்படுறோம். ஏன்னா வடசென்னையில சேகர் பாபு வந்து அவரு ஒரு டாமினேட் தான், அவருக்கு என்ன வந்து பிடிக்கல. அதனால அமைச்சர் சேகர் பாபு மேலையும் சிஎம் ஸ்டாலின் மேலையும் நாங்க முழுமையா நாங்க வந்து அவங்க மேலதான் சந்தேகப்படுறோம். இந்த மாதிரி இவரு திருமாவளவன் இருக்காருல்ல, அவரோட கட்சி ஆளுங்க யாரும் வந்து இந்த கூட்டத்துல பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எங்க அண்ணன் வந்து பொதுக்கட்சி தலைவரா இருக்கிறாரு. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து பொதுக்கட்சி, அவர் வந்து எங்களுக்கான கட்சி இல்ல, அவர் வந்து பொது தலைவர். அவங்க கட்சியாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ அது அவங்கள சார்ந்து போகும். தமிழகத்துடைய தவிர்ப்பதுடன் ஏழை எளிய பாட்டாளி மக்களுடைய சொந்தக்காரன், அகில இந்திய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர், பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவர்களுக்கு பள்ளி கல்விகளுக்கு உதவி செய்து அவர்கள் வழக்கறிஞர்களாக்கி, டாக்டர்களாக்கி, என்ஜினியராக்கி பாபா அம்பேத்கர் பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழகத்திலே எல்லா அரசியல் தலைவர்களும் தடம் புரண்டு போனாலும் கூட வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய, பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய இந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஒரு பண்பட்ட தலைவராய் இந்த நாட்டில் அமைதி வேண்டும், அன்பு வேண்டும், நீதி வேண்டும், சகோதரத்துவம் என்ற அடிப்படையிலே அவர் பௌத்தத்தை ஏற்று புத்தர் கோயிலை கட்டி அந்த தமிழகத்திற்கு ஒரு பௌத்த ஆலயத்தை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் போராளி தான். சமரசம் இல்லாத போராளி, தலித் மக்களுடைய உரிமை போராளி. அவருக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாபெரும் பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.